பொன்ராஜ். நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன். நம்ம வெஸ்டேஜோடைய பிஎம்சிஎம் இருக்கிறேன். சந்தோஷம். இந்த தருணத்துல நம்ம மேனேஜ்மெண்டுடைய ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவானது. பல தலைவர்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய அனுபவங்கள், அந்த நாலேஜை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, இங்கே நிறைய பேர் தலைவர்களாக பெரிய பெரிய வெற்றியாளர்களாக வரணும் என்ற பெரிய வேட்கையோடு கனவுகளோடு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெற்றி பெற்றவங்க அவங்களுடைய பாதையை அடுத்தடுத்த வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த பாதையை சரியா தெளிவா காமிக்கும் பட்சத்துல நிறைய வெற்றியாளர்கள் உருவாகுங்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த டியூஸ்டே ட்ரைனிங் இன்னைக்கு ரொம்பவே ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு. அண்ட் அந்த அடிப்படையில இந்த வாரம் என்னுடைய பங்களிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச பல முக்கியமான செய்திகளை உங்களோட பகிர்ந்து போறேன். அதற்கு முன்பாக நான் யாரு, என்னுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, நிறைய பேருக்கு என்னுடைய வெற்றி கதை தெரியும், என்னுடைய வருமானம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ புதியதாக சில நண்பர்கள் வந்திருக்கலாம், உங்களுக்காக நான் ஷார்ட்டா ஷேர் பண்றேன். நான் இந்த வியாபாரத்தை தொடங்கும் போது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் சொந்தமா நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய முதலீடு செஞ்சு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்துறேன். ஏக்கர் கணக்கில் இடங்கள் வாங்கி பிளாட்ஸ் போட்டு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய வெல்விஷர், ஒரு இறை தோதர் போல ராஜன் சார் வாராரு. இந்த வியாபாரத்தை எனக்கு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது எனக்கு இந்த வியாபாரம் மேல பெரிய நம்பிக்கை, உடன்பாடு நிறுவனத்தின் மேல எதுலையுமே இல்லை. ஏன்னா அது எம்எல்எம் அப்படின்னு வர்றதுனால எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பட் அவருடைய வளர்ச்சி, என்னுடைய நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நான் கிளாரிஃபை பண்ண ராஜன் சார் எனக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. சொல்ல 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 எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அந்த கிளாரிட்டியினுடைய அடிப்படையில நான் இந்த வியாபாரத்தை நான் வந்து தொடங்கினேன். ஸோ நிறைய முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மத்தியில இந்த வியாபாரத்தை, வெஸ்டேஜ் வியாபாரத்தை ஒரு பகுதி நேரமாக தான் தொடங்குறேன். பகுதி நேரமாக தொடங்குற என்னுடைய இந்த வெஸ்டேஜ் வியாபாரமானது என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் மாத வருமானம் 2811 ரூபா கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம். நான் சொல்றது மாசம் வருஷம் எல்லாமே அதில் இருக்குது. ஈவினிங் வரைக்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கான விஷயத்தை செய்வேன். ஈவினிங் மேல முதலீடு செய்யாத அந்த தொழில முதலீடு செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு செஞ்சேன். அடுத்த மாதமே 8300, 11,000, 13,000 இப்படி ஒவ்வொரு மாதமும் ஸ்கிரீன்ல தெரியுது, நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு வருடம் முடியும் போது அது 2.25 லட்சம். அதுவே அடுத்த ஒரு வருட வருமானம் 10,23,000. அதுக்கு அடுத்த வருட வருமானம் 26 லட்சம். அதுக்கு அடுத்தது 37 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம், 65 லட்சம், 64 லட்சம், 71 லட்சம். கொரோனா டைம்ல 2020ல 1,07,00,000. அதாவது இது வந்து சாதாரண பணம் இல்லைங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் காமிக்கிறது ஐடி ஃபைல் பண்ணதனுடைய டாக்குமெண்ட் படி, ஃபார்ம் 26A 16A அந்த டாக்குமெண்ட் படி நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். அண்ட் அடுத்ததாக நம்ம பிசினஸ்ல வெறும் பணம் மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைல். எனக்கு வெளிநாட்டு சுற்றுலாக்கள் செல்வதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் வெஸ்டேஜ் வியாபாரம் மூலியமாக பல்வேறு நாடுகள், மலேசியா, அப்புறம் நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், துபாய், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, புக்கட், இப்படி அதுக்கப்புறம் நிறைய நாடுகள், இதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். 21 நாடுகளுக்கு நான் இதுவரை இந்த 15 ஆண்டுகளில் 21 நாடுகளுக்கு வெஸ்டேஜ் பிசினஸ் மூலியமா நான் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். 10 பைசா பாக்கெட்ல இருந்து எடுத்து வைக்காம. கார் வாங்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் கார் என் மனைவிக்காக ஒரு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெண்டோ. அடுத்த ஒரு 2 வருடங்கள்ல இந்த கார் XUV 500 டாப் எண்ட் மாடல், இதோட விலை 21 லட்சம். அதுக்கு அடுத்த 3 வருடத்தை உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய 56,84,000 ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ். அண்ட் என்னுடைய வீட்டில் இன்னைக்கு கார்கள் இப்படிதான் நிக்குது நண்பர்களே. என்னுடைய மனைவி அஸ்மிதா நிக்கிறாங்க. என்னுடைய மூத்த பொண்ணு பவித்ரா இந்த பக்கம் நிற்காங்க. நடுவுல 2 கார்லையும் டாப் ஓபன் பண்ணி நிக்கிறவங்க என்னுடைய ட்வின் பாய்ஸ் ரிச்வின் அண்ட் ஜெய்வின் நிக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நிறுத்தணும்னு. வெஸ்டேஜ் பிசினஸ் என்னுடைய கனவை நிறைவேற்றிருக்கு. கார்கள் மட்டுமல்ல, சொத்துக்கள் வாங்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 45 lakhsக்கு ஒரு 6 ஏக்கர். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறதுக்காக ஒரு 67 லட்சம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 37 லட்சம். இதுக்கு அப்புறமா நான் பல சொத்துக்களை வாங்கியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே த்ரூ வெஸ்டேஜ் பிசினஸ் மூலியமா தான் எனக்கு கிடைச்சது. இப்போ அடுத்ததாக இந்த நீங்க இது போல ஒரு வெற்றி அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்
அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் ரெடி ஆகிறேன். இப்போ அடுத்த ஸ்லைட்ஸ் ஷேர் ஆயிட்டுதா? ஹலோ, யாராவது சொல்லலாம்? அடுத்த ஸ்லைட் ஷேர் ஆயிட்டுதா? எஸ் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு சார். டன். ஸோ இப்போ இந்த பிசினஸ்ல வந்து சேல்ஸ் செஞ்சா பெரிய ஆளுங்கள் ஆகலாமா அல்லது ஸ்பான்சர் செஞ்சா பெரிய ஆளுங்கள் ஆகலாமா அப்படின்னா, நம்ம மதிப்பிற்குரிய மரியாதைக்கும் உரிய நம்ம பாலி சார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் லீடர்ஷிப் பிசினஸ் அப்படின்பாரு. நீங்க நிறைய விற்கிறதுனால ஒருத்தர் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியுமானா இல்ல, நிறைய பேர் ஒருத்தர் சேர்க்கறதுனால பெரிய ஆளாக முடியுமானா இல்ல. அப்ப இங்க யாரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும்னா, லீடர்ஷிப் மிகச்சிறந்த ஒரு தலைவராக மாறுறவங்களுக்கு தான், மிகப்பெரிய பெரிய தலைவராக உருவாகக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படின்னு நம்ம பாலி சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நிறைய இடங்கள்ல பகிர்ந்துருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நிறைய தலைவர்கள் உருவாவதற்கான நம்ம பிசினஸே லீடர்ஷிப் பிசினஸ். அப்போ தலைவராக நீங்கள் உருவாவதற்கு நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த செஷனை கொண்டு போறது எனக்கு சந்தோஷம். லீடர் அப்படிங்கிறவங்களுக்கான குணாதிசயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அதுல லீடர்ஸ்க்கு பேட்டர்ன் இருக்கு. சில ஒரு லீடர் அப்படின்னா அவர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸையும் சில பேட்டர்ன்ல கொண்டு வரலாம், இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில லீடர் அப்படின்னாலே அவங்களுக்கு விஷன் இருக்கும், தொலைநோக்கு பார்வையோட தான் வேலை செய்வாங்க, தொலைநோக்கு பார்வையோட தான் திட்டங்கள் தீட்டுவாங்க, செயல்படுத்துவாங்க ஒழிய அந்தந்த ஒரு மாச திட்டம் 2 மாச திட்டத்துல அவர்களுடைய கவனம் இருக்காது. 1 வருஷ திட்டம், 2 வருட திட்டம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் இப்படி திங்க் பண்ணிட்டு அப்படி அந்த ரீதியில வேலை செய்வாங்க. 5 வருடங்கள் கழித்து நான் எந்த இடத்துக்கு வரணும், என்னுடைய டீம் எப்படி இருக்கணும், அதுக்கு நான் இன்னைக்கு என்ன வேலை தான் செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்யற குணம் தான் தலைவர்களுக்கான குணம். தலைவர்கள் உலகம் முழுவதும் இப்படிதான் வந்திருக்காங்க. நம்ம தொழில மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு தலைவர்கள் தான். அரசியல்ல உள்ளவங்க தான் தலைவன் இல்ல. தலைவர்கள் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை கொண்டு ஒரு சின்ன இடத்துல தொடங்கி, ஒரு புள்ளியில தொடங்கி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக செயல்படக்கூடிய அத்தனை பேருமே அந்தந்த துறைகளில் தலைவர்களாக மாறாங்க. அப்போ அந்த தலைவர்களுக்கான குணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, விஷன். அப்ப நீங்க இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வையோட நீங்க அணுகுறீங்களா, சிந்திக்கிறீங்களா, செயல்படுறீங்களா அப்படிங்கிறத நாமளே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு இடத்துல நாம இருக்கிறோம். நிறைய பேர் நான் பாக்குறேன், அந்தந்த மாசம் பிவிக்காகவும் அந்தந்த மாசம் பிவி வரதுக்காக மட்டுமே வேலை செய்யறோமா ஒழிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்யறோமா அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்வியை, அந்த சிந்தனையை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அண்ட் அப்போ லீடர்ஸோட பேட்டர்னு தொலைநோக்கு பார்வை தான். ஷார்ட் டேர்ம்ல இருக்கவே இருக்காது, லாங் டேர்ம்ல தான். இப்ப தலைவர்கள் பிறக்கிறாங்களா அல்லது உருவாக்கப்படுறாங்களா? இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. தலைவர்கள்னு வந்த உடனேயே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு கேள்வி அல்லது கன்ஃபார்மே கூட பண்ணுவாங்க, அல்ல பிறக்கும் போதே லீடர்களா பிறந்திருப்பாங்கப்பா, பிறக்கும் போதே தலைவர்களுடைய குணத்தோட, தலைவர்களுக்கு தலைமைத்துவத்தோட வந்திருப்பாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி எல்லாம் பார்க்க முடியுது, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறது அதானே, வெஸ்டேஜுக்குள்ளேயே நினைக்கிறது என்னது, அவர் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாரு, இந்த இடமா எல்லாருக்கும் பண்ண முடியாது, இந்த இடத்துல எல்லாருக்கும் போக முடியாது, இது சாதாரண பொசிஷன் இல்ல, இது சாதாரண வருமானம் இல்ல, இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. இது மாதிரியான ஒரு சிந்தனையும் இத மாதிரியான ஒரு பேச்சு வழக்கம் தான் பரவலா எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா உண்மை அதுவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையாக இந்த செயலை வைக்கிறேன். வேண்டாம், அப்ப உண்மை இதுவா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை பார்க்கும்போது இதே கேள்வி உலகம் முழுவதும் எல்லா தொழிலும் எல்லா துறையிலும் உள்ளவங்க இருக்கு. என்ன, தலைவர்கள் பிறகுறாங்களா இல்ல உருவாகிறாங்களா, உருவாக்கப்படுறாங்க? இந்த கேள்வி எல்லா துறையில பாரபட்சம் இல்லாம 2026 இல்லைங்க, இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விகள் இருந்துதான் இருக்கு. காலம் செல்ல 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 விஞ்ஞான வளர்ச்சி வர வர, மருத்துவ தொழில்நுட்பம் வளர வளர என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் சொல்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்றேன். உலகத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? பெரிய பெரிய தலைவர்கள் இறந்த பின்பு அந்த தலைவர்களுடைய மூளைய எடுத்து, சாதாரண மனுஷனுடைய இறந்த பிறகு அவன் மூளையை எடுத்து இந்த தலைவர்களுக்கான மூளைக்கும், சாதாரணமான மனுஷன் பிறந்து வளர்ந்து ஒருத்தர் இறந்த அவனுடைய மூளைக்கும்
ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தாங்க. தலைவர்கள் பிறக்கும் போதே தலைவர்கள் குணத்தோட பிறந்தவங்கள அவங்க மூளையே அது மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கா? தலைவருக்கான மூளை வடிவமைக்கப்பட்டதுனால இங்க தலைவர்கள்னு சொல்றது நான் ஆண்களை மட்டும் சொல்லல. 2 பேரும் தான். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் சேர்ந்து தான் தலைவர்கள்னு போட்டிருக்கேன். அப்போ ஜெண்டர் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி தலைவர்களாக உலகத்தில் பரிணமித்தவர்கள் எல்லாம் அவருடைய மூளையை இறந்த பின்பு ஒரு சில ஆளுங்களுடைய மூளையை ஆராய்ச்சி பண்றாங்க. இங்க இவர்கள் மூளையில ஏதாவது விசேஷமான விஷயங்கள் இருக்குதா, தென்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்காங்க. சாதாரண மூளைக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கிடைச்ச ஆன்சர் என்னன்னா, பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்பதான் ஒரு முடிவுக்கு இந்த உலகம் வருது. தலைவர்கள் பிறக்கும் போது இல்ல, அவங்க உருவாக்கப்படுறாங்க. அப்போ இப்போ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பாட ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருந்ததப்பா, ரொம்ப நாள் இந்த கேள்வி எனக்கு இருந்தது அப்படிங்கிறது இருந்துதான் இருக்கும். ஸோ தலைவர்கள் நண்பர்களே, இந்த உலகம் அதை ஊர்ஜிதப்படுத்திச்சு. ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில இருக்கக்கூடிய மூளையும் சாதாரண மனுஷனுடைய மூளையும் ஒன்னாதான் இருக்கு. எந்த பெரிய விசேஷமான விஷயங்களும் 2 மூலையிலையும் அந்த மடிப்புகள்லையும் எதுவுமே ஒண்ணும் இல்லை. அப்போ எப்படி தலைவர்கள் உருவாகிறாங்க அடுத்தது பார்க்கலாமா? தலைவர்களுக்கான குணம் அப்படின்னு பார்த்தா அது நிறைய பேர் இருக்கு. இந்த தலைவர்கள் உருவாக்கப்படுறாங்க. எப்படி உருவாக்கப்படுறாங்க? இன்னும் சொல்ல போனா தலைவர்கள் அவர்களே செதுக்கிக்கிறாங்க. அவங்களையே சரி பண்றாங்க, வளர்க்குறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, மாத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா தலைவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா, அவர்களை பார்த்து அவர்களே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அவர்களுக்குள்ள அவங்க அதிகமா பேசுவாங்க. அவர்களை அதிகப்படியாக சுய பரிசோதனைக்கு அவர்களை உட்படுத்துவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள தான் தலைவர்கள் உருவாகிறாங்க. அவங்களே உருவாக்கப்படுறாங்க. அவங்களே செதுக்கிக்கிறாங்க. செல்ஃபாவே ஒரு சிற்பி வடிப்பது போல அவர்களே செதுக்குறாங்க. இதுல ஒரு தலைவர்கள் உருவாகிறது, அவங்க உருவாக்கப்படுறதுக்கு, அவங்களே உருவாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் முக்காமண்டல பேசுற விஷயம் இல்லை. தலைவர்களை பத்தி பேச ஆரம்பிச்சா 3 நாள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. 30 நாள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல தலைவர்களை பத்தி இருக்கு. உலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் லீடர்ஷிப்பை பத்தி மட்டும் இருக்கு. அப்போ அதுல நான் ஒரே ஒரு பகுதியை, முக்கியமான ஒரு பகுதி, இந்த செஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு 1000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்கீங்க, லைவாவும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை? நம்ம இருக்கிறது வெஸ்டேஜ் பிசினஸ். இந்த பிசினஸ் நீங்க பெரிய தலைவர் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான குவாலிட்டி என்ன, மிக முக்கியமா செய்ய வேண்டிய ஒண்ணு என்ன, அதைதான் இந்த செஷன்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். போக்கஸ். தலைவர்களுக்கான ஒரு முக்கியமான குணம், அவர்களுடைய செயல்கள்ல கவனமா இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்யணுமோ அதுலதான் கவனமா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய சிந்தனைகள் சிதறவிட மாட்டாங்க. சிந்தனையும் சரி, செயல்களும் சரி, சிதற விடாமல் கவன குவிப்பு, என்ன குவிப்பு அவங்களுக்கு இருக்கும். என்ன குவிப்புன்னா, என்ன குவிப்புன்னா, அவங்க என்னவோ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை குவிக்கக்கூடிய ஒரு ஆளுகளாக தான் தலைவர்கள் இருப்பாங்க. தேவையில்லாத எந்த விஷயங்களையும் தலைப்பட மாட்டாங்க, தேவையில்லாத சிந்திக்க மாட்டாங்க, தேவையில்லாத பேச மாட்டாங்க. அவங்களுடைய கவனம் ஃபுல்லாவே அவங்களுடைய குறிக்கோள்ல மட்டுமே இருக்கும். அதை நோக்கியே சிந்திப்பாங்க, அதை நோக்கியே செயல்படுவாங்க, அதை பத்தியே பேசுவாங்க, அதை பத்தியே தேடவும் செய்வாங்க. அவங்க தேடுறது ஃபுல்லாவே அதை பத்தியே தான் இருக்கும். ஸோ அப்ப தேடுறது ஃபுல்லா அதை பத்தியே தான் இருக்கணும். உடனே அவர்கள் வளர்ச்சிக்காக, வெற்றிக்காக அவர்களை வளர வைக்கணும், அவங்க ஜெயிக்கணும், அவங்க முன்னேறணும், அதை பத்தியே தான் அவங்க தேடல்கள் இருக்கும். அதை பத்தியே தான் அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதை பத்தியே தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது போக்கஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கான முக்கியமான ஒரு குணம். அப்போ இந்த போக்கஸ் அப்படிங்கிறதுல மேலோட்டமா நிக்காம இத இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம இந்த செஷன்ல போக போறோம். ஸோ இன்னைக்கு லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல நம்மளுடைய தீம் என்னன்னா போக்கஸ் அப்படிங்கிற ஒரு தீம். இதுலதான் நான் உங்களோட அடுத்த பேச 80% முக்கியமான செயல், 20% முக்கியத்துவம் குறைந்த செயல். இப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் உலகத்துல 24 மணி நேரம் தான். இந்த தலைவர்களாக வரக்கூடியவங்க அவங்களுடைய செயல்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பிரைம் டைம், அவங்களுடைய உச்சபட்ச மதிப்பு முக்கியத்துவமான நேரங்கள், அந்த நேரங்கள்ல அவர்களுடைய செயல்கள் எல்லாமே முக்கியமான செயல்களை மட்டுமே செய்யும். முக்கியத்துவம் குறைந்த செயல்கள்ல அவங்க கவனம் 20% தான் இருக்கும். அல்லது அந்த 20% தான் ஏதோ பார்ப்பாங்க, ஏதோ செய்வாங்க. டைம் இருந்தா 80% வேலையை செஞ்சுட்டு டைம் இருந்ததுன்னா மீதி லட்சரூபா இருந்தா
அந்த 20% முக்கியத்துவம் இல்லாத செயல்களுக்கு போவாங்க, அல்லது முக்கியத்துவம் குறைஞ்ச செயல்களுக்கு போவாங்க. மற்றபடி பெரும்பாலுமான அவங்க செயல்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன தேவையோ அவர்களுடைய சுய வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, அவர்கள் சார்ந்தவருடைய வளர்ச்சி, இதுக்காகவே அவருடைய பெரும்பான்மையான நேரத்தை 80% நேரத்தை அதற்கே செலவு பண்ணுவாங்க. இதுதான் தலைவர்களுக்கான முக்கியமான குணம். அப்போ பாக்கி இருக்கக்கூடிய 20% என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் குறைஞ்ச செயல் என்னவோ அந்த செயலும் தேவைதான், ஆனா அது அந்த நாள்ல முக்கியத்துவம் குறைவா இருக்கும். அந்த செயலுக்கான விஷயத்த அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டெப்தா போனோம்னா, தலைவர்கள் எப்போதுமே தலைவர்களாக உருவாகக்கூடியவங்களுக்கு பொழுதுபோக்க தேவையில்லாம பொழுதுபோக்கிக்கிட்டு யூடியூப்குள்ள போய் பணி கணக்குல உட்காந்து பார்த்துக்கிட்டு இந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு கண்டவன் பேசுவதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, அதுல லைக் பண்றதும் கமெண்ட் பண்றதும் ஷேர் பண்ணதும் இப்படி நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவருடைய நேரம் முழுவதுமாக வளர்ச்சிக்கு அதே யூடியூப்ல பார்ப்பாங்க. தலைவர்கள் எங்க பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கான நாலேஜ் டெவலப் ஆகுறது என்ன, ஹெல்த்தை பத்தியோ வெல்த்தை பத்தியோ அவங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்த நாலேஜை டெவலப் பண்றதுக்கு என்னன்னு பத்தியோ அதை பத்தி தான் அவங்களோட நேரத்தை செலவிடுவாங்க. இப்ப கூட 1000 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் யாரு தலைவர்கள், உங்க நேரத்தை எங்க செலவிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய செஷன்ல உட்காந்துருக்கீங்க. இன்னொரு 1 மணி நேரம் செஷன், உங்க நேரத்தை நீங்க இங்க கொடுத்துருக்கீங்க. இதுவே வெஸ்டேஜ்ல எல்லாருமே இங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. எத்தனையோ பேர் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் டீ கடை பெஞ்சில உட்காந்து அரட்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி எவ்வளவோ பேர் ஊரு கதை உலக கதை பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ மக்கள் அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க ஏன் இந்த செஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க வளர நினைக்கீங்க. அதுக்கு முக்கியத்துவம் இது. இந்த செஷன்ல பேசுற தலைவருடைய கருத்து நமக்கு முக்கியம். அதை எடுத்து நம்ம செயல்படுத்தும் போது நம்ம எப்படி வளருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தெளிவு இந்த செஷனை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இருக்கு. அதனால உங்க நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க. அப்போ நீங்க முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் உங்க நேரத்தை செலவு செய்யுங்கள். முக்கியமான செயல்கள்ல 80% டயத்தை கொடுக்கீங்க. இப்போ எனக்கு இந்த செஷன்ல நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரியே உங்களுடைய மொத்த இந்த டே ஃபுல்லா நீங்க ஸ்டடி பண்ணணும். இந்த டே ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணணும். டே ஃபுல்லா ஒரு ரிசர்ச் பண்ணணும். உங்களை நீங்களே பார்த்துக்கணும். அவேர்னஸோட நான் எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் போகுது, என் நேரம் எது எதுக்கெல்லாம் போகுது, எதெல்லாம் என் நேரத்தை யார் யாரெல்லாம் சாப்பிடுதா, எது எதுலெல்லாம் என் நேரம் என்னுடைய கவனம் இன்மையினால போகுது. நேரத்தின் மீது உங்களுக்கு கவனம் இல்லை என்றால் நண்பர்களே, அதாவது நிமிடங்களில் கவனம் இல்லை என்றால் நேரங்கள் காணாம போயிடும். நேரங்களில் கவனம் இல்லை என்றால் நாட்கள் காணாம போயிடும். நாட்களில் கவனம் இல்லை என்றால் வாரங்கள் காணாம போயிடும். வாரங்களில் கவனம் இல்லை என்றால் மாதங்கள் காணாம போயிடும். மாதங்களில் கவனம் இல்லை என்றால் வருடங்கள் காணாம போகும். வருடங்களில் கவனம் இல்லை என்றால் வாழ்க்கையே காணாம. அப்போ உங்க கவனம், உங்க போக்கஸ் எங்க வரணும்னா நிமிடங்கள்ல உங்களுடைய போக்கஸ் வரணும். உங்க நிமிடங்கள் கூட நீங்க எங்க செலவு பண்றீங்க, எதுக்கு செலவு பண்றீங்க, யாருக்கு செலவு. அப்ப நீங்க கேட்கலாம், பொழுதுபோக்கவே கூடாதா, சினிமா பார்க்க கூடாதா, ஒரு நண்பர்களோடு பேசக்கூடாதா, உறவுகளை சந்திக்க கூடாதா? எல்லாமே சந்திக்கணும். உங்களுடைய வேலைகளை செய்த பிறகு காலையில எந்திரிச்சு 10 மணிக்கு மூவி பார்க்க கூடாது. காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்கணும். இரவு 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ லெஷர் ஒரு டைம் கிடைக்குது. எல்லா வேலையும் பிடிச்சிட்டீங்க. ஒரு 10-20 நிமிஷம் ஒரு காமெடி பார்க்கலாம், ஒரு பிடிச்ச சாங் பார்க்கலாம். டைம் இருந்தா, இல்லைன்னா அதுவும் இல்லை, தேவையில்லை. உலகத்துல ஜெயிச்சவங்களை பூரா யாருன்னு பாருங்க. முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளில் தான் கவனத்தை அதிகமா வைப்பாங்க, நேரத்தை செலவிடுவாங்க. என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு என்பது ஒரு மனுஷனுக்கு இருக்கணுமானா இருக்கணும் தான். பொழுதுபோக்கே இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். பொழுதுபோக்கு இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா சால்ட் அளவுக்கு இருக்கணும். உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலன்னு இருக்கான். அப்ப ஒரு உணவு சாப்பிடுறோம், உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? உப்பு இல்லாம சாப்பிட்டா சப்புன்றது. அவ தூக்கி அதை குப்பை தொழில் தான் போடணும். அதனாலதான் உப்பு இல்லாத பண்ணம் குப்பையில ருசிக்காது. அதே போல என்டர்டைன்மெண்ட் இல்லாத வாழ்க்கை ரசிக்காது. அப்போ உப்பாலதான் சாப்பாடு ருசிக்குங்கிறதுக்காக இவ்வளவுதான் உப்பள்ளி போடணும், இவ்வளவா போடணும் சாப்பாடுல, சாப்பாடு அளவு இவ்வளவு, உப்பு இவ்வளவு, சாப்பிட முடியுமா? அதையும் மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஆகி வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். அதே போலதான் என்டர்டைன்மெண்ட் சால்ட் அளவு இருந்துச்சு சொன்னாக்கா உங்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும் சர்வ நிச்சயம் பெருசாகும். தலைவர்கள் தான் பண்ணாங்க. அதுவே சால்ட் பெருசாயிட்டுனா எப்படி பாய்சனா ஃபுட் பாய்சனா மாறி உடலை கெடுக்குதோ, என்டர்டைன்மெண்டோடைய அளவு பெருசாயிடுச்சுன்னு சொன்னாக்கா, அளவு அதிகமாயிடுச்சு சொன்னாக்கா நம் கனவை ஸ்பாயில் பண்ணக்கூடிய, வாழ்க்கையை குலைக்கக்கூடிய, அதுவே பாய்சனாக மாறிடுது. அப்போ எஃபோர்ட் தேவை. எஃபோர்ட்டுக்கு பிறகுதான் என்டர்டைன்மெண்ட் உடைய, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிறகு எஃபோர்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது.
தலைவர்கள் யாருக்கும் இந்த குணமே கிடையாது. சரிங்களா? முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களில் கவனத்தை செலுத்துங்கள். அண்ட் அடுத்தது, உங்கள் வளர்ச்சிக்கு அப்ப முக்கியம்னா என்ன? உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான செயல் நடவடிக்கைகளை லிஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு நாளும் டு டூ லிஸ்ட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்? அத பேப்பர்ல எழுதுங்க. ஒவ்வொரு வேலையா அந்த பேப்பர் அன்னைக்கு பாக்கெட்ல இருக்கணும். ஒவ்வொரு வேலையா முடிக்க டிக் அடிங்க. இல்ல இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இருக்கு. டு டூ லிஸ்ட் ஆப்ல மானிட்டர் பண்ணுங்க. அதுல டிக் பண்ணுங்க. ரிமைண்டர் பண்ணுங்க. எவ்வளவோ இன்னைக்கு ஆப்லாம் வந்தாச்சு. அந்த காலத்துல மாதிரி துண்டு சீட் எடுத்து பாக்கெட்ல வைக்கணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு எது பிராக்டிஸ், உங்களுக்கு எது ஈஸி அதுல போங்க. சோ லிஸ்ட் போடுங்க. டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. தலைவர்களுக்கான ஒரு 3 முக்கியமான குணங்கள் இருக்கு. தலைவர்களுக்கான முதல் முக்கியமான குணம் என்னன்னு பாருங்க. முதல் குணம், முக்கியமான வேலைகளை செய்யுங்க. இதான் முதல் குணம். முக்கியமான வேலை என்ன இருக்கு? அதை மட்டும் செய்யுங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அது முக்கியமா இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. அப்ளைன்லாம் வரக்கூடாது. லீடர்ஸ்லாம் வரக்கூடாது. உங்க கூட அதிகமா நேரம் ஒதுக்குறது நீங்க தான். உங்க இந்த வியாபாரத்தை நீங்க உங்களுக்காக தான் செய்றீங்க. உங்க அப்ளைனுக்காக இல்ல, உங்க லீடர்ஸ்க்காக இல்ல. நீங்க உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க அல்லது உங்க கணவர், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக தான் வெஸ்டிஜ் செய்றீங்களே ஒழிய அப்ளைனுக்காக செய்யல, லீடர்ஸ்க்காக செய்யல. இது முழுக்க முழுக்க உங்க பிசினஸ். அப்போ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முழுக்க நீங்க தான் பொறுப்பு. இந்த கிரேக்கத்துல அழகா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க சூப்பரா வாழ்றீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க சுமாரா வாழ்றீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு ஆளு ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அப்போ யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர்னு வரும்போது முக்கியமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 2வது தலைவருக்கான குணம், மிக முக்கியமான வேலைகளை செய்யுங்க. 3வது தலைவர்களுக்கான குணம், மிக முக்கியமான வேலைகளை மட்டுமே செய்யுங்க. என்ன சார் 3 குணம் சொன்னீங்க, 3யும் திரும்ப போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதையே தான் திரும்ப இந்த வடிவேலு காமெடி சொன்னதையே திரும்ப சொல்றீங்களே. இல்லைங்க, இதுல மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சியை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. சும்மா ராக்கெட் ஸ்பீட்ல வளருது. இது ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல சும்மா ஏதோ உள்ள போடல. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. முக்கியமான வேலை செய்யுங்க. மிக முக்கியமான வேலைகளை செய்யுங்க. மிக முக்கியமான வேலைகளை மட்டுமே செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது உங்களை பார்த்து நீங்க கொஸ்டின் பண்ணணும். இது முக்கியமான வேலையா? என்ன முக்கியமான வேலையா? உங்களுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அவசியமான அதுக்கான முக்கியமான வேலையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டே நீங்க அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய விஷயத்தை விட்டுருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கட் பண்ணுவீங்க. ஸோ இது நடக்கும். அண்ட் அதான் நான் சொன்னேன், உங்களுக்குள்ள நீங்க நிறைய கேள்விகளை கேளுங்க. ஸோ உங்க ஃபோக்கஸ் முக்கியமான வேலைகள்ல போக ஆரம்பிக்கும். And when you focus on problems and doubtful, negative mindset, failure begins to grow. ஏன் நீங்க உங்களுடைய கவனம் எங்க இருக்கு? நிறைய பேர் வெஸ்ட் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தேகம் இருக்கும். நம்ம வந்துருவோமா? நம்ம ஜெயிச்சிருவோமா? நம்ம வளர்ந்துருவோமா? செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தேகம் கேட்பாங்க. மீட்டிங் வருவாங்க, ஒரு மீட்டிங் பார்ப்பாங்க. மீட்டிங் முடிச்ச உடனே இந்த ரச்சகன் படத்துல நரம்பு ஏற மாதிரி கரன்னு இப்படி ஏறும். 2 பேரை பார்த்து முடிச்சா 2 பேரை பார்த்து வேகமா வெளியில போன உடனே 2 பேர் ஏதாவது நெகட்டிவா பேசின உடனே இவங்களுக்கு குழம்பும், டவுட்ஃபுல் வரும். அப்போ ஒருவேளை இது நடக்காதோ, நமக்குலாம் இது கிடையாதோ, நம்மளாம் வர முடியாதோ, இவங்க தான் மட்டும் வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகமும் நெகட்டிவான எண்ணத்துக்கும் வருது இல்ல, வரும்போது அதை ஆஃப் பண்ணாம அதை குறித்து திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அதை குறித்து திங்க் பண்ண ஒரு மரத்தினுடைய பெரிய பெரிய கிளைகள், அதுல சின்ன கிளைகள், அதுல இன்னும் சின்ன கிளைகளும் இலைகளுமா போற மாதிரி நெகட்டிவான ஒரு சிந்தனை, சந்தேகமான ஒரு சிந்தனை, குழப்பமான ஒரு சிந்தனை தோன்றும் போது அங்கே உங்களுடைய எனர்ஜி போகுது. உங்களுடைய கவனம் அங்க போகுது. உங்க கவனம் எங்க போகுதோ அது வளர ஆரம்பிக்குது. அப்படிதான் ஒரு செடி மரமாவது போல அந்த சின்ன ஒரு பிரச்சனை அதிலேயே நீங்க திங்க் பண்ண அதையே மறுபடியும் யோசிக்க அது பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஏன் அது பெருசாகிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்துல உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை நீங்க வெற்றியை பத்தி, வளர்ச்சியை பத்தி, உங்க குறிக்கோளை பத்தி, உங்க வாழ்க்கை நாளைக்கு எப்படி இருக்கணும் அதை பத்தியே சிந்திச்சுட்டே இருக்கீங்க. சக்சஸ் பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ஆகணும் அதை தான் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது அங்க அப்ப என்ன ஆகும்னா
அங்க உங்களுடைய கவனத்தை கொடுக்கீங்க. உங்க வெற்றியை பத்தி சிந்திக்கிறீங்க, வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறீங்க. நான் நல்லா வந்துருவேன், நல்லா வரலாம், வர முடியும், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்க தான் பிறந்திருக்கேன். இதே மாதிரியே திங்க் பண்ணும்போது அங்க உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய கவன குவிப்பு, எனர்ஜி அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இங்க பாருங்க நண்பர்களே, இவ்வளவுதான் சிம்பிள். வெளியே அந்த அன்னைக்கு சிபிஐ ஆபீசர்லாம் வரவானா கண்டுபிடிக்க மாய மந்திரம்னா அந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல. ஜெயிச்சவங்க எல்லாம் அந்த பெரிய தலைவர் சுழியோட எல்லாம் பறக்கல. இந்த உலகம் ஒரு விஷயத்த என்ன பேசிக்கிறாங்க, நான் ஜெயிச்சவனை பூரா பார்த்தா அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிருக்குமா, இவன் ஜெயிக்கணும்னா அவன் என்னப்பா நமக்கு தலையில அவ்வளவுதான் எழுதியிருக்குமா. இங்க ரேகத்தை பார்த்தவன்லாம் முன்னேறது இல்ல, ரேகத்தை உழைச்சவன் தான் முன்னேறியிருக்காமா. அந்த அடிப்படையில வந்து உங்களுடைய கவனம் எங்க இருக்கு, உங்களுடைய எனர்ஜி இந்த பாருங்க, உங்களுடைய யுவர் வேர் யுவர் எனர்ஜி கோஸ் இட் க்ரோஸ். நீங்க எங்க உங்களுடைய கவனம் போகுதோ அது வளருது. சந்தேக மனப்பான்மையும், குழப்ப மனப்பான்மையும், ஃபெயிலியர் மனப்பான்மையும், சிந்தனையும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு சக்தியை கொடுக்குறீங்க. சந்தேகத்துக்கும், குழப்பத்துக்கும், அவநம்பிக்கைக்கு நீங்க சக்தியை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தோல்வி சிந்தனையில அதுக்கு சக்தியை கொடுத்துட்டே இருக்கீங்க. தோல்வி சிந்தனைக்கும், தோல்வி ஆயிரமோ அந்த சிந்தனையை கொடுக்க அங்க எனர்ஜி போகுது. உங்க சக்தி ஃபுல்லா அங்க போய் தோல்விக்கான விஷயமா நடக்க ஆரம்பிச்சு. அதுவே வெற்றிக்கான சிந்தனை, வெற்றியை பத்தியே குழப்பம் இல்லாம திங்க் பண்றது, அதை பத்தியே இருக்கும்போது உங்க சக்தி அங்க போய் வெற்றிக்கான விஷயங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்க எனர்ஜி எங்க போகுதோ அது வளருது. இவ்வளவுதான். மாய மந்திரம்லாம் இல்ல. இந்த உலகமே மொத்த யூனிவர்ஸ் ரெண்டே விஷயம் தான், எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். அவ்வளவுதான். மொத்த யூனிவர்ஸே அவ்வளவுதான், எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். சோ உங்க எனர்ஜி எங்க போகுது அது வளருது. சோ இப்போ உங்க எனர்ஜி எங்க போகணும், தலைவர்களா இருக்கக்கூடியவங்க ஃபுல்லா இந்த எனர்ஜி தத்துவத்தை முழுமையாக நன்றாக தெரிந்து கொண்டவங்க எல்லாம் இல்ல, புரிஞ்சு கொண்டோம். தெரிகிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் தலைவர்கள் தெரிந்து கொள்வதோடு நிற்க மாட்டாங்க, புரிந்து கொள்வாங்க, அதை அப்ளை பண்ணுவாங்க. நோயிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டூயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். தெரியும், அதை வச்சு என்ன செய்ய எல்லாருக்கும் தெரியுது. வெஸ்டிஜ் நல்லா செஞ்சா கோடீஸ்வரன் ஆக முடியும், யாருக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா செய்யறாங்களா, செய்ய மாட்டேங்குது. அப்ப எப்படி வெற்றி வரும்? ஒரு ஆளை ஹைவேல போயிருக்காரு பாருங்க, சரியான ஸ்பீடு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறாரு. குறுக்க எருமை மாடு வந்துட்டு அடிச்சிட்டாரு, ஆஸ்பத்திரியில கிடக்காரு. சொந்தக்காரன் 4 பேர் பார்க்க போயிருக்காங்க. என்னப்பா என்ன ஆச்சு, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஏன்பா என்ன அப்படி வந்து மாடு குறுக்க வந்துட்டு எருமை, அதுவும் சரியான எருமை மாடு. சரிப்பா அப்ப என்ன பண்ண, பிரேக் அடிச்சு வண்டி நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. தெரியும் பிரேக் அடிச்சா வண்டி நிக்கும் தெரியும், அடிச்சிருக்க வேண்டியதானே பிரேக்க, அது அடிக்கல இல்ல, பிரேக் அடிக்காதனால மாட்டு அடிச்சு ஆஸ்பத்திரி. அப்போ தெரியும் செய்யல, பிரேக்க பிடிச்சா வண்டி நிக்கும் தெரியும்ல, ஏன் செய்யல? அப்ப நோயிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டூயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். வெஸ்டேஜ் பண்ணா கோடீஸ்வரன் ஆக முடியும் தெரியும், ஏன் செய்யல? செய்யணும்ல. அப்ப செய்யணும் போது உங்க எனர்ஜி அங்க போக ஆரம்பிச்சுன்னா அது வளர ஆரம்பிக்கும். தலைவர்களுடைய முக்கியமான குணம் ஃபுல்லாவே அவங்க அதுல ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்க. அவங்க சக்சஸை பத்தி போக்கஸ்டா இருப்பாங்க, ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவங்களுடைய எனர்ஜி அங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எனர்ஜியை கொண்டு போக அது அவங்க பிசினஸ் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, திறமை இருந்தும், புத்தி கூர்மை இருந்தும், அறிவு இருந்தும் ஏன் ஒரு மனுஷன் ஜெயிக்கல? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வந்துரும். திறமை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, அறிவு இருக்கு, அப்ப ஏன் ஒருத்தன் ஜெயிக்கல? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டெஃபினட்டா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இந்த கேள்வி எனக்கு நிறையவே இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஒரு லென்ஸ் இருக்கு, கீழே ஒரு பேப்பர் துண்டு இருக்கு. லென்ஸை இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா பேப்பர் துண்டு எரியுமா? லென்ஸை பேப்பருக்கு கீழே இப்படி வைக்கிறோம் எடுக்கிறோம், பேப்பர் எரியுமா? பஞ்சோ பேப்பர் துண்டோ ஏதோ ஒண்ணு லென்ஸை கண்டினியூவா வச்சுட்டு இருந்தா அந்த பேப்பர் எரியுது. இப்போ திறமை இருக்கிற மனுஷன் ஏன் ஜெயிக்கிறது இல்லை? திறமை அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்றேன். 1 மணி வெயில் மாதிரி. 1 மணி வெயில் எவ்வளவு மோசமா இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் மே வெயிலே வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மேல அதுவும் நம்ம ஊர்ல வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வெயில் அப்படி அடிக்குது. ஆனா ஒரு சின்ன பேப்பர் துண்டு ரோட்ல இருக்கானா இல்ல, இப்ப எரியுமானா அந்த பேப்பர் எரியாது. 10 மணி வெயில் சுமாரான வெயில் தான், கம்மியான வெயில் தான். லென்ஸை வச்சா அந்த பேப்பர் துண்டு எரியுமானா எரியும். 1 மணி வெயில் என்பது அதிகப்படியான வெயில், ஆற்றல் அதிகம். அதிகப்படியான சூரிய கதிர்கள், ஆற்றல் உச்சபட்ச ஆற்றலாக இருக்கும் போது கூட உச்சபட்ச ஆற்றல் இருக்குது, ஆனா குவிக்கப்படல. லென்ஸ் இல்ல,
அங்க பேப்பர் எரியல. அதுவே 10 மணி வெயில் என்பது சுமாரான வெயில் தான், ஆற்றல் குறைவு தான், ஆனா அங்க பேப்பரை வச்சா எரியுது. ரிசல்ட் சக்சஸ் அப்படி ரிசல்ட்ங்கிறது ஒருத்தருக்கு திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, 1 மணி வெயில் போல. ஆனா அவர் போக்கஸ் பண்ணல, குவிக்கல. அவர் இருக்கும் துறையில் அல்லது தொழிலில் எந்த செயல்களில் அவருடைய எண்ணத்தை குவிக்கல, கவனத்தை குவிக்கல. அப்போ புத்தி கூர்மை, அறிவு, படிப்பு இருந்தாலும் அங்கே வெற்றி இல்ல. அதுவே 10 மணி வெயில் என்பது சாதாரண மனுஷன் தான். பெரிய அறிவாளி இல்ல, பெரிய படிப்பாளி இல்ல. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். எனக்கு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுன அம்மா 5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க, நம்புற மாதிரியா இருக்கு அப்படிப்பாரு. இவர் யூனிவர்சிட்டியில டாப்பரு, காலேஜ் ப்ரொஃபசரு, பெரிய ஆபீசரு, அவரு இவரு இவங்க எல்லாம் பண்ண முடியல. பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி, டபுள் MBA இவங்க இவங்கெல்லாம் வர முடியல. அது 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டீ கிளாஸ் கழுவுன அம்மா 5 லட்சம் வாங்குறாங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சாலும் ஜெயிக்கிறாங்க, 6ஆம் கிளாஸ் படிச்சாலும் ஜெயிக்கிறாங்க. பெரிய திறமை இல்ல, பெரிய அறிவு இல்ல, பெரிய ஆற்றல் சொல்லிக்கிற மாதிரி பெரிய புத்தாலித்தனம் எதுவும் இல்ல. ஆனா ஜெயிச்சிட்டாங்க. என்னதான் நடக்குது வெஸ்ட்ல இப்படி கேட்கறவங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட உட்கார்ந்து நம்ம புடி போட்டு விளக்க முடியுமா? சிம்பிள். லென்ஸ் இல்ல. படிச்சிருக்கலாம் 1 மணி வெயில் மாதிரி. ஆற்றல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், குவிக்கலையே. வெஸ்டேஜ் குவிக்கணுமே, குவிக்கலையே. படிப்பு கம்மிதான், திறமை கம்மிதான், சொல்லிக்கிற மாதிரி புத்தாலித்தனமும் கம்மிதான். ஆனா அவங்க வெஸ்டேஜ்ல குவிச்சாங்களே ரிசல்ட். சோ அப்போ தலைவர்களுக்கு இந்த குணம் உண்டு. குவிக்கிற குணம், லென்ஸ் எடுக்கிற குணம் இருக்கு. இங்க பாருங்க, ராபர்ட் கிரீன்ங்கிற மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இதை சொல்றாரு. மாஸ்டரி இஸ் நாட் a function of genius or talent, it is a function of time and intense focus applied to a particular field of knowledge. மாஸ்டர்னா யாரு? ஒவ்வொரு தொழிலும் பெரிய அளவில் தலைவர்களா மாஸ்டரா வர்றவங்க யாருன்னா, அவர்கள் பிறக்கும் போதே அந்த தலைவர்களாக பிறக்கல. பிறக்கும் போதே அவர்கள் அந்த டேலண்டோட இது இல்லை, ஸ்கில் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுடைய நேரத்தை, கவனத்தை ஒரு இன்டென்ஸா அந்த பாயிண்டா லென்ஸ்ல ஒரு பாயிண்ட் போது பாருங்க, அத மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளேயே அவங்க நாலேஜை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தியே திங்க் பண்றாங்க, அதை பத்தியே ஸ்டடி பண்றாங்க, அதை பத்தியே செயல்படுறாங்க. அப்படி பண்ணும்போது அங்க அவங்களுக்கு பெரிய வெற்றி பார்க்க. அப்ப போக்கஸ் தான் இங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. அந்த நண்பர்களே, ஒரு 10 மணி நேரம் எந்த தொழில வேணாலும் இருங்க, 10,000 hours இருந்தீங்கன்னா அதுல நீங்க மாஸ்டர். டெய்லி 3 hours பிராக்டிஸ் பண்ணா அந்த இடத்துல நீங்க கிட்டத்தட்ட 1095 மணி நேரம் ஒரு வருஷத்துல. அப்ப என்ன ஆகும்? 10 வருஷத்துல நீங்க என்ன தொழில் இருக்கீங்களோ அதுல நீங்க பெரிய அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த தொழில டாப்பரா இருப்பீங்க. நிறைய பேர் கேட்பாங்க 10 வருஷமா தான் ஏன் 10 ஏன் எத்தனையோ தொழில எவ்வளவு பேர் அதையும் தாண்டிலாம் இருக்காங்க. ஏன் 3 to 5 வருஷத்துல நீங்க சக்சஸ் வர ஆரம்பிச்சிடும். 3 years or 5 years நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க, அதுல சந்தேகம் வேண்டாம். ஆனா ட்ரமாண்டஸ் ரொம்ப உலகமே வியக்கக்கூடிய ஒரு சக்சஸ் அந்த இடத்த பார்க்க 9 to 10 years. ஏன்னா அவ்வளவு ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க அதுல பெரிய மாஸ்டரா மாறுறீங்க. ஓவர் நைட்ல சக்சஸ்ங்கிறது அது ஒரு மாயை, அது உண்மை இல்லை. ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகணும், ஒரே நாள்ல ராத்திரில கோடீஸ்வரன் ஆகணும். ரோம சாம்ராஜ்யம் ஒரு நாள் ராத்திரியில கட்டப்படவே இல்லை, அது நூற்றாண்டுகள் ஆயிருக்கும்பா. அந்த அடிப்படையில ஒரு நாள் ஒரு உடனே சக்சஸ், குயிக் மணி, கெட் ரிச், இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அதை நம்பி போய் தான் நம்ம நாட்டிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி நிறைய சதுரங்க வேட்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடும் அப்படிங்கிறது எந்த உண்மையும் இல்லை. மற்ற எல்லா தொழிலை விட, எல்லா வேலையை விட சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடலாம்னா அது வெஸ்ட்ல ஆகும். அந்த சீக்கிரம் வேணா ஆகலாம ஒழிய உடனே வந்துடணும், உடனே கிடைச்சிடணும், டக்குனு பெட்டியை நிறைச்சிடணும் அப்படின்னா இந்த தொழிலையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் இருக்கு. அந்த காலம் வரைக்கும் நீங்க போக்கஸ்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் இருக்கு. இங்க ஒரு வீடியோ பிளே ஆகுது. இது யூஎஸ்ல நடந்த ஒரு ஓட்டப்பந்தயம், லோக்கல் லெவல்ல நடந்த ஒரு போட்டி. பாருங்க, கவனம் சிதறும் போது வெற்றியை தவற விடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் பாருங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கையை காமிச்சாச்சு, இன்னும் பார்டரே வரல, அசால்ட் வந்துட்டாச்சு. அது பார்த்தா 2வது பாருங்க. இது மாதிரி உலகத்துல நிறைய நடந்திருக்கு நண்பர்களே. சோ அப்போ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிக்கணுங்கிற சிந்தனை மட்டும் தான் இருக்கணும். அதவே டிராவல் பண்ணணும். சுத்தி முத்தி என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்க கதையில உங்க கருத்துல கவனமா இருங்க. உங்க லைன் ஆஃப் அப்ளைன்ஸ், அவங்க லீடர்ஸ், அவங்க என்ன கைட் பண்றாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள காப்பி அடிங்க.
இங்க பாக்குறது, அங்க பாக்குறது, அந்த கம்பெனி என்ன பண்றான், இந்த கம்பெனி என்ன பண்றான், அந்த லீடர் என்ன பண்றான், இந்த இப்படியே சுத்தி 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 பார்த்துட்டு இருந்தோம்னா உங்களுடைய செயல்களை நம்ம போட்டு விட்டுருவீங்க. அப்போ நீங்க யாரை பார்க்கணும், யாரை மென்டார்னு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க இந்த தொழில அணுகணிக்கும் போது டெஃபினட்டா வெற்றியாளர்கள் ஃபுல்லா என்ன செஞ்சாங்க, தலைவர்களுக்கு ஃபுல்லா இந்த ஃபோக்கஸ் இருந்துச்சு. டிசைர் அண்ட் பேஷன். டிசைருக்கும் பேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? சும்மா ஆசைப்படுவாங்க, சாதாரண ஆசைப்படுவாங்க. அதுவே ஹில் எவ்வளவு அழகா சொல்லுவாங்க, பர்னிங் டிசைர் அப்படின்னா தன்லாய் கொதிக்கக்கூடிய ஆசை. இது தலைவர்களுக்கான முக்கியமான குணம். பேஷன் பேஷனோட இருப்பாங்க. நம்ம ஜெயிக்கணும், இவ்வளவு பேரை ஜெயிக்க வைக்கணும், இவ்வளவு பேரை முன்னேற வைக்கணும், இவ்வளவு பேரை வளர வைக்கணும், நம்ம மட்டும் வளர்ந்தா போதாது, ஒரு பெரிய கூட்டத்தையே வளர வைக்கணுங்கிறது ரொம்ப பேஷனா இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி செய்யறாங்கன்னா, ரசிச்சு செய்யறாங்கன்னா, ரசிச்சு நேசிச்சு அப்படி செய்வாங்க. கடமைக்குன்னு செய்ய மாட்டாங்க, கடன் கழிச்ச வேலை செய்ய மாட்டாங்க, போகணுமேனு போக மாட்டாங்க, பார்க்கணுமேனு பார்க்க மாட்டாங்க, விற்கணுமேனு விற்க மாட்டாங்க, பிசினஸ் பண்ணணுமேனு பண்ண மாட்டாங்க. அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா அது பேஷன் இருக்கு. அந்த பேஷனோட இந்த பிசினஸ் அணுகுவாங்க. யாரு? தலைவர்கள். அவங்களுக்கு அங்கதான் போக்கஸ் இருக்கு. சோ அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வளர்ச்சி வெற்றி வேறையா. வெறும் டிசைர் மட்டும் இல்ல, பேஷன் இருக்கும் தலைவர்களுக்கு. அண்ட் மைண்ட்ல ஒரு சின்ன பிளாக் இருந்தா சக்சஸா பாதிக்கணும். மைண்ட்ல ஒரு சின்ன பிளாக் இருந்தா அது உங்க சக்சஸா பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். டெஃபினட்டா. ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அதை பால்னு சொல்லுவோமா, விஷம்னு சொல்லுவோமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, நல்ல 300 ml பால் கையில கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒன்னே சொல்லி கொடுக்குறாரு, ஒன்றும் இல்லைங்க, அப்படி எடுக்கிற கை தவறி எடுக்கும்போது இந்த விஷம் ஒரே ஒரு டிராப் மட்டும் விழுந்துருச்சு, மீதி 300 ml பால் தான், 299 ml அதுல பால் தான், ஒரே ஒரு எம்எல் தான் விஷம், கணம் போயிட்டு கப்புன்னு அடிங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை சொன்னாலும் நீங்க குடிப்பீங்களா? யோ கண்ணை மூடிட்டு கப்புன்னு அடிச்சா நான் மொத்தமா கண்ணை மூடிக்கிறேன், வேணாம். அப்ப 299 எம்எல் பாலா இருந்தாலும் ஒரே ஒரு எம்எல் பாயசனா இருக்கிறதுனால அதை பால்னு சொல்ல மாட்டோம், பால்ல விஷம்னு சொல்ல மாட்டோம், மொத்தமா தான் விஷம்ன்றோம். ஒரு எம்எல் தானே விஷம், மீதி 299 எம்எல் பால் தானே, ஏன் அதை பால்னு சொல்லல, ஏன் அதை குடிக்கல? ஏன்னா அது ஒரு எம்எல் இருந்தாலும் அது பாய்சன், அது மொத்தத்தையும் கெடுத்துரும். மைண்ட்ல சின்ன பிளாக், ஒரு எம்எல், ஒரு பர்சன்டேஜ், ஒரு டாட் இருந்தாலும் மொத்த பாசிட்டிவான ஆட்டிடியூடையும் மொத்த சிந்தனையும் உடைக்கக்கூடிய, குலைக்கக்கூடிய, உங்களை அந்த செயலை இருந்து ஸ்பீடை குறைக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு சின்ன பிளாக், மைனூட் பிளாக் இருக்கு. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா நோய் கிருமி அவ்வளவு சின்னதா தான் இருக்கும். ஆனா அது ஒண்ணு இவ்வளவு பெரிய உடம்ப என்னெல்லாம் பண்ணுது. நார்மலா பார்த்தா கூட டேபிள்ல வச்சா தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா அது அவ்வளவு டாட்டா இருக்கு. அந்த ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு டாட் இவ்வளவு 6 அடி உயரம், 80 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ இருக்கக்கூடிய ஆளை என்னென்ன நம்ம பண்ணிட்டு போயிருக்கு. அது சின்ன டாட் தானே, ஏன்னா சின்ன டாட் தான், பட் அது நெகட்டிவ். அதே போல அது வைரஸ், அது தேவையில்லாத ஒண்ணு. அதே போலதான் அந்த பிளாக், மென்டல் பிளாக், ஒரு மென்டல் பிளாக், ஒரு டாட் மொத்தத்தையும் உங்களை ஸ்பாயில் பண்ணுது. அப்போ உங்க சக்சஸ நீங்க தான் கண்டுபிடிக்கின்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு பிளாக் இருக்குது தெரியாம வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. எனக்கு பிளாக் இருக்கா இல்லைன்னு தெரியாது, அவங்க போட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ ரிசல்ட் வரலன்னா பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னாக்கா உங்க மைண்ட்ல பிளாக் இருக்குங்கிறது மீனிங். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள நீங்க சக்சஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க லீடர்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது எங்க பிளாக் இருக்குது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு அந்த இடத்த மட்டும் சரி பண்ணாலே போதும், பறந்து வளர்ச்சி வேகம் வேகமா இருக்கும். சக்சஸ் கம்ஸ் த்ரூ மைண்ட் செட். மைண்ட் செட்டை வச்சுதான் மொத்த கேமே இருக்கு, அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ மைண்ட் செட் சரியா இருந்தா சக்சஸ் டெஃபினட்டா இருக்கு. இந்த செஷனை கரெக்டா ஒரு 3/4 மணி நேரத்துல இதை உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். வேற ஏதாவது கேள்வி பதில் மாதிரி இப்போ அடுத்த ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கணும். Any questions? Chat box, any questions? வெயிட் பண்ணுங்க, செஷன் இன்னும் முடியல. இன்னொரு கரெக்டா இன்னொரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் ரொம்ப ஹைலி வேலிடான கொஸ்டின்ஸ் இருந்தா அதுக்கு நான் ஆன்சர்.
சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமானா அதுக்கான விஷயங்கள் இருக்குன்னா பண்ணுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் ஹலோ, லீடர்ஸ் ஜஸ்ட் a minute. மிஸ்டர் பாஷா பேசுவாங்க இப்போ. Sir, very good morning, sir. Kulandai Raja, sir. Sir, Pasha, sir, line இருக்கிற மாதிரி தெரியல, sir. Yes. Good morning, team. Sorry for the inconvenience because we are in the VLC training. So, அதனால நம்மளால வந்து ஒரு frequent-ஆன connectivity பண்ண முடியல. Thank you, Mr. Powdra sir, giving a wonderful session. Thank you so much. I hope என்னோட வாய்ஸ் ரொம்ப கிளியரா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சார் பவுட்ரா சார் கேக்குதா உங்களுக்கு? கிளியரா கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஃபைன் சார். ரொம்ப அற்புதமான ஒரு செக்ஷன் சார். கண்டிப்பா இன்னைக்கு இந்த செஷன் அட்டன் பண்ணிக்கக்கூடிய நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அபவுட் த லீடர்ஷிப். சார் லீடர்ஷிப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாகவும் கிளாரிட்டியாகவும் நீங்க கொடுத்துருந்தீங்க சார். ஸோ இங்க இருக்க கரண்ட் வெஸ்டீஜ் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளால ஒரு பெரிய லீடர்ஷிப்குள்ள போக முடியுமா, நம்மளால ஒரு பெரிய லீடரா ஆக முடியுமாங்கிற கொஸ்டின்ஸ் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் காமனா எல்லார் வெஸ்டீஜன் சார்பாகவும் நான் உங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், இந்த கொஸ்டினை ஒரு லீடரா அவரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவர் என்ன விதமான பிராக்டிஸ் பண்ணா அவரால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள போக முடியும்? ஓகே, சரி, ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் இது. எல்லாருக்கும் தேவையான ஒரு கொஸ்டின் இது. எல்லாரும் மனசுலையும் கூட இது இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் திங் இந்த செஷன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பிசினஸ் வந்து இது ஏதோ சோப்பு விற்கிறது, பவுடர் விற்கிறது, 2 ரூபா சம்பாதிக்கிறது, ஏதோ 10,000 20,000 சம்பாதிக்கிறது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல இருந்து தயவு செய்து வெளியில வந்து, இந்த பிசினஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தொழில். நீங்க கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய வாழ்க்கை நிறைஞ்ச ஒரு தொழில். நான் என்னுடைய பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய பணத்தை, வாழ்க்கைக்கான பாதுகாப்பை வெளியில நீங்க எவ்வளவு குட்டிக்காரன் நடிச்சாலும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் படிச்சுக்கலாம், நீங்க என்ன வேணாலும் வேலை செய்யலாம், நீங்க என்ன வேணாலும் தொழில் செய்யலாம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியாமலே நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்றேன்னா, நான் ஐஐடி டாப்பர், ஐஐடிஎம் டாப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்ப என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன எவ்வளவு பெரிய ஜாப்ல வேணாலும் இருக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கோல்டு மெடல், அவருக்கு கூட நான் பர்சனலா உட்கார்ந்தேன். அவர் வந்து ஜப்பான்ல போய் வேற படிச்சுட்டு வந்தாரு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பத்தி. அசோக் லைலாண்ட்ல பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்ணாரு. அவர் கூட ஒரு தடவை கோவிட் சிச்சுவேஷன்ல உட்கார்றேன். அப்போ ஒரு 1.5 மணி நேரம் நாங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம். என்னுடைய வெஸ்டேஜுடைய வளர்ச்சியையும் லைஃப் ஸ்டைலையும் பார்க்கும்போது அவருக்கு அன்பிலீவபிளா இருக்கு. அன்பிலீவபிள்னா அப்பா என்ன சார் இது, நாங்களும் அதை நினைச்சே பார்க்க முடியாதுங்கிறாரு. யாரு? அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய டாப்பர். படித்தது அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் இன் ஜப்பான். ஒர்க் பண்றது அசோக் லைலாண்ட்ல பெரிய பொசிஷன். என்னதுங்க அப்போ நான் யாருங்க? நான் வந்து ஜஸ்ட் பிகாம் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஜான்ஸ் காலேஜ்ல மாப்பிள்ளை பெஞ்சில பிகாம் படிச்ச ஆள் நான். அப்ப என் லைஃப் ஸ்டைலு எங்க இருக்கக்கூடிய ஆளை தாண்டி அவர் இன்கம் தாண்டி இருக்குன்னு சொன்னாக்கா வெஸ்டேஜ் தான் நடந்திருக்கு. இதே மாதிரி இப்படி எத்தனையோ ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகணும், அதுக்கே டைம் ஆயிடும். வெளியில உள்ள பிசினஸ் எத்தனையோ பிசினஸை விட நம்ம பிசினஸ் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒரி ஃப்ரீ, அண்ட் இங்க நீங்க செய்யணும்னா எத்தனை பேருடைய சப்போர்ட், ஹெல்ப், எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க இருக்குது. ஃபியூச்சர் பிசினஸ் மேலே வெளியில 1 கோடி போட்டாலும் 5 கோடி போட்டாலும் வெஸ்டேஜ் பணம் கிட்ட அது வராது. வெஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அது கொடுக்காது. வெஸ்டேஜ் கொடுக்குற லைஃப் ஸ்டைல் அது கொடுக்காது. அப்படி இருக்கும்போது இந்த தொழில உங்க கவனத்தை குவிங்க. இன்னைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும், பெரும் தலைவர்களாக மாதம் பல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும், கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய, கோடீஸ்வரியாக இருக்கக்கூடிய வெஸ்டேஜில் உள்ள அத்தனை பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டேஜின் மேல கவனத்தை குவித்தார்கள், எண்ணத்தை குவித்தார்கள், சிந்தனையை குவித்தார்கள், செயலை குவித்தார்கள். வெஸ்டேஜை நம்பினாங்க, பேஷனைட்டு செஞ்சாங்க, ஃபியூச்சர் ஓரியன்டா திங்க் பண்ணாங்க, ஃபியூச்சர் ஓரியன்டா செயல்பட்டாங்க. இந்த மாசம் என்ன கிடைச்சது, அடுத்த மாசம் என்ன கிடைச்சது, இது சாதாரண ஆளுக்கு திங்க் பண்றது, சாதாரண ஆட்கள் எதிர்பார்க்கறது.
தலைவர்களுக்கு யாருக்குமே அந்த குணம் கிடையாது. தலைவர்களுக்கு யாருக்குமே அந்த புத்தியே வேலை செய்யாது. தலைவர்கள்னாலே 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னவா இருக்கணும், என் டீம் எப்படி இருக்கணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க இருக்கணும், நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கணும், அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. சாதாரண ஆட்கள் 2 மாசம் பார்ப்பாங்க, வரல போயிருவாங்க. போய் என்னென்ன மைசூர் மகாராஜா பேலஸ்ல இருக்குன்னா மகாராஜா சீட்டா காத்து கிடக்கு கிடையாது. வெளியில போயும் பாவம் கஷ்டம் தான் படுறாங்க. ஏற்கனவே வெளியில போய் கஷ்டப்பட்டதுனாலதான் அங்கெல்லாம் வாழ்க்கை மாறாம இருக்க. இங்கேயாவது வந்து மாறிட மாட்டோமா மாத்திர மாட்டோமா தான் இங்க வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த கிளாரிட்டி வர மாட்டேங்குது, தெளிவு வர மாட்டேங்குது. ஏதோ கொஞ்ச நாள் செய்தி பாக்குறது, இப்படி அப்படி உருண்டு பாக்குறது, அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணும், உடனே வெளியே போயிருக்கு. நாம ஒழுங்கா செய்யணுங்கிற சிந்தனை வரல, நாம இன்னும் படிக்க வேண்டியது இருக்குங்கிற புரிதல் வரல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வெஸ்ட்ல யாருக்குமே பணம் வரலையா அல்லது உங்களுக்கு மட்டும் வரலையா? இந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கணும். எனக்கு மட்டும் தான் வளர்ச்சி இல்லை, அப்ப நான் சரியில்லை. வெஸ்ட் செய்யற யாருக்குமே வளர்ச்சி இல்லை, அப்ப வெஸ்ட் சரியில்லை. வெஸ்ட் செய்யற யாருக்குமே வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா வெஸ்ட் சரியில்லைன்னு அர்த்தம். இல்ல வெஸ்ட் செய்யறவங்க நல்லா தான் சம்பாத்தியம் எல்லாம் பண்ண தான் செய்தாங்க, காரு வீடு சொத்து பத்துன்னு வாங்க தான் செய்தாங்க, எல்லாம் நிறைய பேர் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் செய்யறது சரியில்லை. இது மனசை ஏத்துக்கணும், மனசை ஒத்துக்கணும். எங்க மனசு இதை ஏத்துக்குதோ, எங்க இதை ஒத்துக்குதோ, அங்க இருந்து நீங்க புதிய பிறவி எடுக்கிறீங்க. ஒரு நியூ பார்ன், நீங்க புதிதாக அந்த புதிய பிறவி என்பது வெற்றியாளனுக்கான ஒரு பிறவி, தலைவனுக்கான ஒரு பிறவி, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்த ஆளுகளா இன்னைக்கு பெரிய தலைவர்களாக இருக்கிறார். சோ அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துருவீங்க. அப்ப வெளியில எந்த வேலையும், வெளியில எந்த தொழிலும் வெஸ்டேஜ் போலதான் இல்லையே. அதாவது இருந்தா சரி, எதுதான் இல்லையே. ஒரு பக்கம் பார்த்தா ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலன்னு ஒரே சதுரங்க வேட்டையா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவ்வளவு பணம் போடு, இவ்வளவு பணம் போடுன்னு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிடுதான். இன்னும் நிறைய பேர் உலகத்தை விட்டே போயிருந்தான். ஏன்னா பணத்தை கொடுக்க முடியல, லாஸ் பண்ணிட்டு போயிருந்தான். இன்னொரு பக்கம் ஏமாத்து என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறேன். எங்க சீக்கிரம் ஜெயிக்கிறாங்க, இந்த சீக்கிரம் உடனே ஜெயிச்சிடலாம், அதுவும் ஒண்ணுமே செய்யாம ஜெயிச்சிடலாம், படிக்காம ஜெயிச்சிடலாம், உழைக்காம ஜெயிச்சிடலாம், ஒரு தொழில முயற்சி எடுக்காம ஜெயிச்சிடலாம், போதுமான அளவுக்கு காத்து இருக்காம ஜெயிச்சிடலாம். சக்சஸுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த டைம் வரைக்கும் காத்து இருக்கணும். அந்த அந்த டைமையும் கொடுக்கறது இல்ல, காத்திருப்புக்கான டைமும் இல்ல. அப்படி இருந்தும் அப்படி இல்லாம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறதுனாலதான் உலகத்துல ஏகப்பட்ட சதுரங்க வேட்டை நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு தெரியுமா, சதுரங்க வேட்டை படம் ஒண்ணு எடுத்தான், அது தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு பேர் பார்க்க முடியாது. பார்த்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட பேர் ஏமாந்துட்டே இருக்கும். ஏன் நான் பார்க்காம இன்ஃபர்மேஷனை தான் எடுக்காங்க ஒழிய அதுல ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வர மாட்டேங்க. அப்படியா பாக்குறாங்க, அதுல என்ன புரிதல், அதுல என்ன கிளாரிட்டி, அது வரல. ஆனா தலைவர்கள் யாரும் அப்படி இல்லை. இந்த தலைவர்கள் வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ரொம்ப டெப்தா பார்ப்பாங்க. அவங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவாங்க, சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவாங்க. அப்ளைன் லீடர்ஸ் அவங்களை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, அவர்களை சரி பண்ணக்கூடிய ஆளுங்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ளைன் லீடர்ஸ் சொல்லி சொல்லி நகர மாட்டாங்க, அவர்களை நகர்த்தக்கூடிய இன்ஜினாக இருப்பார்கள். மொத்தத்துல சொல்றதா இருந்தா தலைவர்கள் இன்ஜினாக இருப்பார்கள், ட்ரெயினில் உள்ள கேரேஜாக இருக்க மாட்டார்கள். The speed of the train is the speed of the engine. தலைவர்கள் இன்ஜினாக தான் இருப்பாருடைய கம்பார்ட்மெண்டாக இல்ல. சோ உங்களை பார்த்து கேட்கறது இந்த செஷன்ல, நீங்க கேரேஜஸா இருக்கீங்களா, லீடரா இன்ஜினா இருக்கீங்களா? நீங்க இன்ஜினா இருக்கணும். இதான் என்னுடைய தரப்புல சொல்லக்கூடியது. நீங்க கேட்டீங்க, பாஷா சார் கேட்டீங்க, தலைவர்களுக்கான குணம் என்ன, தலைவர்கள் எப்படி வந்தாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, இன்ஜின். சோ இங்க நிறைய நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த செஷன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய 1000 பேரையும் இன்ஜின் தான் பாக்குறேன். ஆனா இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறதே சொல்லிக்கிறேன். வேற என்ன கேள்வி? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இதுல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு லீடர்ஷிப் எங்கேருந்து உருவாகுது, நம்ம கிட்ட இருந்து உருவாகுது. அது எப்போ உருவாகுதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாகுதுங்கிறத ரொம்ப தெளிவாகும். அண்ட் இது வரைக்கும் லீடர்ஷிப் இல்லைன்னா அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா இன்னிலிருந்து மறுபிரிவு எடுங்க, உங்களோட லீடர்ஷிப் இன்னிலிருந்து ஆரம்பிக்குங்கிற ரொம்ப அழகான ஒரு பதிவை கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் ஃபைனல் கொஸ்டின், இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா என்ன விஷயங்களை பண்ணி அந்த லீடர்ஷிப்பை அவர் மெயின்டைன் பண்ணிக்க முடியும்? அட் த சேம் டைம் அவர் லீடர்ஷிப்ல இருந்து கீழே போகாம மென்மேலும் வளர்றதுக்கும் அந்த லீடர்ஷிப்பை அவர் தக்க வச்சுக்கிறதுக்கும் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? ஈகோ இல்லாம உழைக்கணும். டீம்ல அப்ளைன் டவுன்லைன்ஸ் எல்லாரையும் மெர்ஜ் பண்ணக்கூடிய பிரிட்ஜா இருக்கணும். அப்ளைனுக்கும் டவுன்லைன்ஸுக்கும் பாலத்தை தான் கட்டணும் ஒழிய சவுரை கட்டக்கூடாது.
நிறைய பேர் மாத்தி கட்டிடுவாங்க. கெட்டுற வேலை தானே சொல்லிட்டு பார்த்து செவரை கட்டிட்டு இருப்பாங்க. பட் அப்ளை அண்ட் டவுன்லைன்ஸுக்கு நடுவில் செவரை கட்டக்கூடாது, பாலத்தை கட்டணும். பிரிட்ஜா தான் இருக்கணும். கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய பிரிட்ஜா தான் இருக்கணும். நாம அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பொசிஷன் போறதும், அதுல இருந்து மிகப்பெரிய பொசிஷனுக்கு போறதும், அந்தந்த பொசிஷனை தக்க வைக்கிறதும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க டிசையர் மட்டும் இருந்தா அது நடக்காது. டிசர்வ் இருக்கணும். உலகத்துல கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆசை தான் இருக்கு. ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிட்டாங்கனாலும் ஆகல. ஏன்? ஏன்னா டிசைர்ல தான் இருக்கு. டிசைர் லெவல்ல தான் இருக்கு. டிசர்வ் லெவலுக்கு அது மாறல. டிசைருக்கும் டிசர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் காலையில 5 மணிக்கு எந்திக்கணும். நான் இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் சூரிய உதயத்தை 6:15க்கு பார்க்கணும். நான் 4:30க்கு திருநெல்வேலி எந்திக்கணும்னாக்கா அலாரம் வச்சிருந்தா, அலாரம் அடிச்ச அந்த வினாடியே எந்திரிச்சு நான் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி கிளம்பி நான் ரெடி ஆக ஆரம்பிச்சோம்னா நான் சூரிய உதயத்தை பார்த்துடலாம். டிராவல் பண்ணி போய் பார்க்கலாம். அல்லது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன் வச்சுக்கோங்க, போய் பார்க்கலாம். அலாரத்தை திரும்ப அணைச்சிட்டு படுத்துட்டாங்கன்னா, அப்ப காலை சூரிய உதயத்தை பார்க்கணும் ஆசைதான் இருக்கு. அது டிசைர். அடிச்ச உடனே அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சாங்கன்னா அது டிசர்வ். அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்னூஸ் பண்ணிட்டு படுத்தா அது டிசைர். அப்ப சக்சஸுக்கு அப்படிதான். பெரிய லீடர் ஆகணும்னா டிசைர் லெவல்ல வேலை செய்யறாங்களா, டிசர்வ் லெவல்ல வேலை செய்யறாங்களா? கோடீஸ்வரன் ஆகணும்னா டிசைர் லெவல்ல வேலை செய்யறாங்களா, டிசர்வ் லெவல்ல வேலை செய்யறாங்களா? சோ டிசர்வ் லெவல்ல வேலை செஞ்சா டெஃபினட்டா அது கிடைக்கும் போது இங்க வெற்றிங்கிறதோ தலைவர்களாக வரக்கூடியவங்களோ இவங்க தான் வர முடியும், அவங்க தான் வர முடியுங்கிறது கிடையவே கிடையாது. பிறக்கும் போது எவனும் கோடீஸ்வரனாவோ, பிறக்கும் போது யாரும் தலைவனாவோ, பிறக்கும் போது யாரும் பேச்சாளனாவோ பிறக்கல. நிறைய பேர் என்னுடைய ட்ரைனிங்கை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏ அப்பா என்னம்மா சார் பேசுறாரு, இதை மாதிரிலாம் நம்ம பேசிட முடியுமா, இதை மாதிரிலாம் பயிற்சி கொடுக்க முடியுமான்னு. நான் அவங்கள பார்த்து சொல்லக்கூடியது ஒண்ணுதான். பிறக்கும் போது எல்லாரும் வீழ்ந்து அழுது தான் பிறந்தோம். பிறக்கும் போதே பவுல்ராஜ் என்ன ட்ரெயினரா பிறந்தானா, பிறக்கும் போதே பவுல்ராஜ் பேச்சாளனா பிறந்தானா, தலைவனா பிறந்தானா, ஒரு வெங்காயமும் கிடையாது. பிறக்கும் போது இந்த பூமியில எல்லாருமே அழுதுட்டு பிறந்தோம். அவ்வளவுதான், வீழ்ந்து அழுது தான் பிறந்தோம். அதுக்கு அப்புறம் வளர யாரு என்ன ஷேப்ல போறோம், என்ன விஷயங்கள் நடக்குது, எங்கெங்க எதை நம்ம எடுத்துக்கிறோம், எதை மாத்திக்கிறோம், எதை புரிஞ்சுக்கிறோம், எங்க நம்மளை டெவலப் பண்றோம், எதுல நம்ம டெவலப் பண்றோம், எதுல நம்ம போக்கஸ்டா இருக்கோம், அதை பொறுத்து நம்ம வளர ஆரம்பிச்சோம். தட்ஸ் இட். அதனால யார் வேணாலும் லீடர் ஆகலாம், யார் வேணாலும் கோடீஸ்வரி ஆகலாம். டிசர்வ் இருந்தா போதும். அப்ப லீடர்ஷிப்ல நீங்க எல்லாரும் புரிய வேண்டியது, ஒரு பொசிஷனுக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னா ஆசை மட்டும் படாதீங்க, அதுக்கு உங்களை தயார்படுத்துங்க. ஒரு பொசிஷனுக்கு போன ஆசைப்படுத்தீங்க, ரைட்? அந்த ஆசைக்கு உங்களை தயார்படுத்துனீங்களா? ஒரு உயரமான இடத்துக்கு போய் உட்காரணும்னா அந்த உயரத்துக்கான தகுதியும் திறமையும் உழைப்பும் கொடுக்காம அந்த உயரத்தில் எப்படி போய் உட்கார முடியும்? அதான் படையப்பா படத்துல ரஜினி அழகா ஒரு டைலாக் சொல்றாரு, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. அப்போ அதுக்கான விலை கொடுக்காம அது கிடைக்கவும் செய்யாது, கிடைச்சாலும் அது நிலைக்காது. சோ அப்போ அதுக்கான அதான் அந்த அது கிடைக்கணும்னா அதுக்கான விஷயத்தை செய்யணும். ஆசைப்படுறேன் இந்த உயரத்துக்கு போகணும்னு, அதுக்கான வேலைகளை செய்யும் பட்சத்துல நான் அதை தகுதி அடையும் பட்சத்துல நான் அந்த இடத்துக்கு போய் உட்கார போறேன். தகுதி இல்லாம அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா, என் தகுதியை வளர்க்காம, என் திறமையை வளர்க்காம, முயற்சியை கூட்டாம அந்த உயரத்துக்கு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா, ஆசைப்பட்டு தான் பட முடியும், அது கிடைக்க போகுது. அதே நேரத்துல நான் டிசர்வ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஆசையோடு நிக்காம டிசர்வ், எனக்கு நான் அதான் என்னுடைய ஆசை, அதை அடைவதற்கான ப்ராசஸ்க்கு போயிட்டேன். என்ன நான் தகுதிப்படுத்துறேன், என் திறமையை வளர்க்குறேன், நான் இந்த தொழில் சார்ந்த துறை சார்ந்த அறிவை பெருக்கிறேன், திறமையை வளர்க்குறேன், அறிவை பெருக்கிறேன், உழைப்பை கூட்டுறேன். அப்படி பண்ணும்போது டிசைர்ல இருந்து அடுத்த லெவல் டிசர்வுக்கு போறேன். அப்ப நாங்கள் லீடரா மாறி வெற்றியாளர் தான் மாறிடுது. வெற்றியாளர் ஆயிட்டேன். அதுல இருந்து இன்னும் பெரிய பெரிய வெற்றிக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? டீமை அரவணைங்க, டீமை ஒருங்கிணைங்க, ஈகோ பார்க்காதீங்க. கெட்டு போக நினைக்கிறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகவே மாட்டான். விட்டு யாரை கேட்டாலும் அவர்கிட்ட தான் தப்பு, இவர்கிட்ட தான் தப்பு, இவர்கிட்ட தான் தப்பு, இவர்கிட்ட தான் தப்பு. ஃபர்ஸ்ட் அட்மிட் யுவர் மிஸ்டேக். இதுல ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. எந்த மனிதன் குறையை சுட்டி காட்டுகிறானோ அந்த மனிதன் குறைவுள்ள மனிதனாக மாறினான். நான் இன்னைக்கு என்னுடைய ட்ரைனிங்ல வந்து அட்டன் பண்றவங்க, வாவ் என்ன ட்ரெயின், இதான் என்ன சூப்பரா பண்றீங்க, என்ன சூப்பரா பண்றீங்கன்னா, நான் இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கேன், நான் 25 வருஷமா பண்ணிட்டு. அப்போ ஆரம்பிக்கும் போது நான் எப்படி மிகச்சிறந்த ட்ரெயினரா தலைவரா உருவானோம்னா, என் மீது வீசப்பட்ட விமர்சனங்கள், குறைகள், அந்த குறையை எடுக்கும் போது ஒருத்தர் சொல்லுவார், பாட்டு சொல்லுவார், சார்
என்ன சார் பேசுறீங்க, பேசுறது ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க, பயங்கர ஸ்பீடு, ஒண்ணும் புரியல அப்படின்ன உடனே அவர் ஞான சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோம்னு வைக்கலாம், நான் வளரவே மாட்டேன். அந்த மனிதர் சொல்லியிருக்காரு, அவர் பெரிய பேச்சாளர்னா அவசியம் இல்ல, அவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை சொல்றவரு. பட் என் மீது ஒரு விமர்சனம், என் மீது ஒரு குறை சொல்றாரு. அந்த குறையை நான் எடுத்துக்கொண்டு நான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். அவர் சொல்றது போல நான் ஸ்பீடா தான் பேசுறேன்னா, அவர் சொல்றது போல என்னுடைய பயிற்சி இன்னைக்கு சரியில்லையா, என்னுடைய பேச்சு சரியில்லையா, இந்த செயல் சரியில்லையா? ஆமா, அவர் சரியா தானே சொல்றாரு. அப்போ அதை எடுத்துக்கொண்டு நான் என்னை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் போகணும். அப்போ நான் ஒரு பொசிஷன்ல இன்னொரு பொசிஷனுக்கு போவேன். இதுதான் ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு கண்டிப்பா உயர்றது. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவன் சொன்ன அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன சொல்றது, அவன் என்ன பேசுறது, அவன்கிட்டயே 1008 ஓட்டம் இருக்கு, அவளை என்ன குறை சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட 1008 ஓட்டம் இருக்கட்டும், 1080 இருக்கட்டும், எனக்கு என்கிட்ட ஒரு குறை இருக்கு. அந்த ஒரு குறை என்ன மேல போக விடாம இருக்கு. அதுதான் என்னுடைய ஸ்டோரி. அவங்ககிட்ட 1008 ஓட்டம் இருக்கலாம், அது அவங்களுடைய ஸ்டோரி. அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் போகவே கூடாது. என்னுடைய போக்கஸ், என்னுடைய திங்கிங், என்னோட ஸ்கிரிப்ட் மட்டும்தான். அவங்க 1008 குறை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னை பார்த்து ஒரு குறை சொன்னா, நான் அந்த குறையை எடுத்துக்கொண்டு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யும் போது நான் அடுத்த கட்டம் வளருவேன். உங்ககிட்ட 1008 இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா, என் குறை என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், நான் மேலையும் போக முடியாது, போனோம்னா அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, நிப்பேன். அப்போ ஆனா இது ஒரே நாள்ல இந்த பிராக்டிஸ்ல வர முடியாது, இது ரொம்ப நாள் பிராக்டிஸ்ல வரணும். இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், இதுக்கு மன தைரியம் வேணும், இதுக்கு மன முதிர்ச்சி வேணும். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, நிறைய பேருக்கு 13 வயசுக்கு அப்புறம் மனதுல முதிர்ச்சியே இல்லை. உடலும் மனமும் வளர்ந்துகிட்டே வருது. 13வது வயதுல மனம் வளர்ச்சி நின்றுது. 13, 15, 18, 20ன்னு உடலுக்கு தான் வளர்ச்சி ஆயிட்டே இருக்கு, மனதுக்கு இல்ல. 13ல நின்றுது. ஆனா தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அவ்வளவு இருக்கும், அப்படி உள்டாவா இருக்கும். 20 வயசுல 40 வயசுக்கான மெச்சூரிட்டியோட இருப்பாங்க. 40 வயசுல 60 வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்கும். சாதாரண மனிதர்கள் 60 வயசுல 25 வயசு பையனுக்கான மெச்சூரிட்டி தான் இருக்கும். அப்ப மனசு வளரல, நின்றுது. மிகப்பெரிய வெற்றியாளர்கள், தலைவர்களுக்கான ஒரு இடம் இந்த இடம். அப்ப நீங்க இந்த இதனையும் நீங்க சிந்தனை செய்யுங்க. ஸோ ஒரு வெற்றி அடைவதற்கான விஷயத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த தக்க வைக்கணும்னா ஈகோ இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாத்தையும் அரவணைங்க, ஒருங்கிணைங்க. நம்ம கையில தான் 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலே ஒரே மாதிரி இல்ல. அப்ப டீம்ல உள்ளவங்க 50 பேர் 50 பேர் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இல்ல, அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இல்ல, ஒரே ரத்தம், ஒரே டிஎன்ஏ, அதுலயே ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட், முரண்பாடு, கருத்து வேறுபாடு. ஒரு தாய் தந்தையர், ஒரு ரத்தமே அவ்வளவு தூரம் கருத்து வேறுபாடு இருக்கும்போது, நீங்க ஒரு தலைவர், உங்க டீம்ல நூத்துக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வரும்போது எப்படி கருத்து ஒத்து போகும்? வேதாத்திரி மகரிஷி அழகா அப்படி சொல்லுவாரு. கருத்து ஏன் வேறுபாடு வருதுன்னா, கரு வேறுபாடு தான் கருத்து வேறுபாடு. குழந்தை பிறக்குது, தொப்புள் கொடியிலிருந்து கட் பண்ணியாச்சு, அது வரைக்கும் ஒரே கரு, தாயுடைய கரு டியூப் போகுது. குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே தாயுடைய கரு வேற, குழந்தையுடைய கரு வேற. அதுக்கு அப்புறமே வளர வளர தாய்க்கும் அந்த அந்த வயசுல பிறந்த குழந்தைக்குமான கருத்து வேறுபாடு வருது. ஏன்? கரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு. அப்போ அப்படி இருக்கும்போது டீமுக்குள்ள ஏன் வராது? எவ்வளவோ வரும், நிறையவே வரும், பஞ்சம் இல்லாம வரும். ஏன்னா நம்ம மிஷினோட வேலை பார்க்கல, மிஷினரிஸோட நம்ம டீல் பண்ணல. முழுக்க முழுக்க மனிதர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு மனிதன் இப்படிதான் நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. அதே மனிதன் ஒரே மனிதன், இந்த மனிதன் இவன் இப்படிதான் நீங்க புக்லாம் போட முடியாது. அந்த அந்த சூழ்நிலை இந்த மனுஷன் இப்படி, வேற சூழ்நிலை இந்த மனுஷன் வேற மாதிரி, இன்னொரு சூழ்நிலை இன்னொரு மாதிரி. அப்ப ஒரு மனிதன் அவனே ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி ஆகும்போது ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சூழ்நிலையில எவ்வளவு மனிதனாக மாறுவாங்க. அப்ப எப்படி நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இவங்க இப்படிதான் டிஃபைன் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. சோ அப்ப நம்ம எப்படி வியாபாரம் பண்றது? எல்லாரையும் அரவணைக்க வேண்டியதான், எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டியதான், எல்லாரையும் ஒன்று போல ஒன்று திரட்டி ஒரே திசையில் பயணம் பண்ண வைக்க வேண்டியதான். புயல் இல்லாத கடல் பயணம் திறமையான மாலுமியை ஒருபோதும் உருவாக்காது. அப்போ வெஸ்டேஜ் பிசினஸ் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான மனிதர்களோடு பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில், சுவாரஸ்யமான தொழில், இன்னும் சொல்ல போனா த்ரில்லிங்கான தொழில், இன்னும் சொல்ல போனா என்ஜாய்மெண்டோட தொழில். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது, அதனால ரொம்ப பிடிக்கும். அது 2 மணி நேரம் தான்.
வெஸ்டேஜ் சூப்பரா செய்யுங்க. மொத்த லைஃபே சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி மாதிரியே போகும். வாழ்க வளமுடன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் செக்ஷன். தேங்க்யூ. ஸோ எக்ஸைட்டடா ஒரு ரொம்ப அருமையான ஒரு ட்ரைனிங் பாஷா சார் கொடுத்துருக்கீங்க. ஒரு செகண்ட், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த செஷன்ல கலந்து கொண்ட இது வந்து இது வந்து என்னுடைய குழு அல்ல, ஒட்டுமொத்த டீம் வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்டோட ஒரு பக்காவான ஒரு பெரிய முயற்சி, ஒரு சூப்பரான முயற்சி இது. அந்த அடிப்படையில் பாஷா சாருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா பல தலைவர்களுடைய கருத்துகளையும் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் அறிவாற்றலையும் அத்தனையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த முயற்சி. அதனால் உங்கள் முயற்சி மேலும் மேலும் தொடரட்டும். என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் மிஸ்டர் பாஷா. அதோட நேரத்தில் நம்மளுடைய ஜோனல் ஹெட் அசோக் சாருக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் என்டையர் மேனேஜ்மெண்ட் டீம், பிரான்ச்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் சதீஷ் அண்ட் சந்துரு, அந்த என்டையர் டீம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ட்ரெயினர் பிரியால இருந்து அக்ரி மிஸ்டர் செந்தில்குமார்ல இருந்து இதெல்லாம் டீம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்ததான் டீம். அந்த வகையில் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். என்னுடைய அப்ளைன்ஸ் மிஸ்டர் சுதாகர் அண்ட் மிஸ்டர் ஃபரூக் அண்ட் என்னோட லைஃப் சேஞ்சிங்கான ஒரு பாத்வேவை காமிச்ச, தங்க சுரங்கம் இங்கதான் இருக்குன்னு பாருன்னு காமிச்சு புரிய வச்ச மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய அம்பாசிடர் விஎம்சிஎம் ராஜன் சாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்றேன். என்னுடைய என்டையர் ஆர்கனைசேஷன் பீப்புள் லீடர்ஸ், அவங்க இல்லாம நான் இல்லை, ஒட்டுமொத்த குழுவிற்கும் நான் நன்றி சொல்றேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ஃபேமிலி, எல்லாத்துக்கும் மேல என்னுடைய மனைவி, குழந்தைங்க, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் டெடிகேஷன் தான் நான் இந்த வியாபாரத்தில் வளர்றதுக்கு முக்கியமான காரணம். என்னுடைய அன்பு மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல இறைவன், அவனன்றி ஒரு அளவும் அசையாது, அவனுக்கும் நன்றி சொல்றேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தட்ஸ் அ வண்டர்ஃபுல் செக்ஷன். கண்டிப்பா டீம் இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லா செக்ஷன்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் மூலியமா நிறைய பேருக்கு நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி டீச்சிங் டியூஸ்டே மறுபடியும் மீட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க்யூ மிஸ்டர் பவுல்ராஜ் சார் giving a wonderful session. Thank you so much. Thanks for the wonderful training and all. Thank you team. Thank you so much. Wish you well. All the very best for your bright success.